வணக்கம். 11ஆம் வகுப்பு கணித பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் பயிற்சி 1.2ல் ஃபஸ்ட்டில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். P என்பது தளத்தில் உள்ள அனைத்து நேர்கோடுகளின் கணத்தை குறிப்பிடுவதாக கொள்க. தொடர்பு R என்பது L ஆனது Mக்கு செங்குத்தாக இருந்தால் LRM என வரையறுக்கப்படுகிறது. கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு கோடுகள் எடுத்துக்கிறாங்க. ரெண்டு கோடுகள் என்னது ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எல் என்ற கோணம் எம் என்ற கோட்டுக்கு செங்குத்தாக உள்ளது. எல் என்ற கோடு எம் என்ற கோட்டுக்கு செங்குத்தாக உள்ளது. இதான் கணக்கு. இப்போ நம்ம தொடர்புன்னு எடுத்துக்கும்போது நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா 3 கோடுகள் எடுத்துக்கிறோம். இந்த கணக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கணக்கு. நம்ம ஃபஸ்ட்டு எல் எம் என் அப்படின்னு ஒரு 3 கோடுகள் எடுத்துக்கிறோம். அந்த 3 கோடுகள் எங்கே இருக்குது, தளத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு தற்சுட்டு பார்க்குறோம். தற்சுட்டுனா ஒன்றும் கிடையாது. என்ன சொன்னேன், ஒரே ஒரு இது எடுத்து நம்ம இது பண்ணுறோம். இப்போ எல்லுன்னு எடுத்துக்கிறோம். எல்லானது எல்லுன்னு ஒரு கோடு எடுத்துக்கிறோம். அந்த கோடு அந்த கோட்டுக்கு செங்குத்தாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. எல் என்ற கோடு அந்த இதுக்கு செங்குத்தாக இருக்க முடியாது. செங்குத்தாக இருக்க முடியாது. ஒரு கோடு அதே கோட்டுக்கு செங்குத்தாக எப்படி இருக்க முடியாது இல்லையா? அதான். அப்படின்னா என்னது, எல் அது தொடர்பு கிடையாது. தொடர்பு கிடையாது. அப்புறம் என்னது, ஆர் தற்சுட்டு அல்ல. தற்சுட்டு அல்ல. அடுத்து சமச்சீர் தொடர்பு பார்க்குறோம். சமச்சீர் தொடர்பு பற்றி பார்க்கும்போது என்ன செய்கிறோம், நம்ம 2 கோடுகள் எடுத்துக்கிறோம். என்னென்ன கோடு எடுத்துக்கிறோம், எல் எடுத்துக்கிறோம், எம்முன்னு எடுத்துக்கிறோம். எல் என்ற கோடு எம் கோட்டுக்கு செங்குத்தாகவும் இருந்தால் எம் கோடு எல் கோட்டுக்கு செங்குத்தாக இருக்கும். அது கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னா இது எழுதுகிறோம். நம்ம எப்படி எழுதுகிறோம், எல்லானது எம்மிற்கு செங்குத்து, எம்மானது எல்லிற்கு செங்குத்து. கண்டிப்பாக இது இருக்கும். அப்படின்னா என்னது, ஆர் ஓர் சமச்சீர் தொடர்பு. அடுத்து என்ன பார்க்குறோம், கடப்பு தொடர்பு. கடப்பு தொடர்பில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 3 கோடுகள் எடுத்துக்கிறோம். அந்த 3 கோடுகள் என்னென்ன கோடுகள் எடுத்துக்கிறோம், எல்லு எம்மு என்னன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? சரி. இது ரொம்ப ஈஸி. 3 எடுத்துக்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு எல்லு என்ன எடுத்துக்கிறோம், எம்முக்கு செங்குத்தாக இருக்குது. ஓகே. அடுத்து எம் எதுக்கு செங்குத்தாக இருக்குது, எம் எண்ணுக்கு செங்குத்தாக இருக்கணும். எம் எண்ணுக்கு செங்குத்தாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எல் எண்ணுக்கு செங்குத்தாக இருக்கும். இதான் இந்த விதி. இப்போ பார்க்கும்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா எல் எம்முக்கு செங்குத்தாக இருக்கும். எல்லுன்னு ஒரு கோடு இங்கே வரைகிறோம். அந்த கோடு இந்த கோடுக்கு பேர் எம்முன்னு எல்லுன்னு எடுத்துக்குவோம். இந்த கோட்டுக்கு எல்லுன்னு எடுத்துக்கிறோம். இந்த கோட்டுக்கு எம்முன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன கொடுத்துக்கிறோம், எம் எண்ணுக்கு செங்குத்தாக இருக்கணும். எம் எப்படி இருக்கும், இது படுக்கவசமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குத்துக்கோடு தான் நம்ம போட போகிறோம். போடும்போது என்ன வரும், இங்கே தான் போடுறோம். நம்ம போடும்போது என்ன வரும், இது எண்ணுன்னு எடுத்துக்கிறோம். கடைசியில் எல் எண்ணுக்கு செங்குத்தாக இருக்கணும். செங்குத்தாவாக இருக்குது, இருக்காது. இது எப்படி இருக்குது, இணையாக இருக்கிறது. எப்படி இருக்குது, இணையாக இருக்குது. அதான் நம்ம என்ன எழுத போகிறோம், எல்லானது எம்முக்கு செங்குத்து, எம்மானது எண்ணுக்கு செங்குத்து, ஆனால் எல்லானது எண்ணுக்கு செங்குத்து அல்ல. செங்குத்தாக இருக்க முடியாது. செங்குத்தாக இருக்க முடியாது. அது எப்படி இருக்கும், இணையாக இருக்கும். அது எப்படி இருக்கும்,
இணையாக இருக்கும். அதனால் இது வந்து ஆர் வந்து என்னது, கடப்பு தொடர் அல்ல, கடப்பு தொடர் அல்ல, கடப்பு தொடர்பு அல்ல. இந்த கணக்கு இம்பார்ட்டண்டான கணக்கு, பார்த்துக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் 3 கோடுகள் எடுக்கிறோம். ஒரு கோடு இன்னொரு கோடுக்கு செங்குத்தாக இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து தற்சுட்டு வந்து கண்டிப்பாக இருக்க முடியாது. ஒரு கோட்டுக்கு அதே கோடு செங்குத்தாக இருக்க முடியாது. ஆனால் சமச்சீர் தொடர்பில் ஒரு கோடு இன்னொரு கோட்டுக்கு செங்குத்தாக இருக்க முடியும். அதே இது கடப்பு தொடர்பில் 3 கோடுகள் எடுக்கும்போதும் இருக்க முடியாது. எனவே ஆர் வந்து கடப்பு தொடர்பும் கிடையாது, தற்சுட்டும் கிடையாது. வெறுமன சமச்சீர் தொடர்பு மட்டும்தான் இந்த கணக்கில் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுச்சா ஸ்டூடெண்ட்ஸ்?